எலி பொரியல சிக்கிறத பார்த்திருப்பீங்க. அணில் கூட ஒரு பொரியல சிக்குமா? அதுவும் இது பெரிய பொறிங்க. நான் மாட்டிக்கினான்னு மாட்டிக்கிறாரு ஒருத்தரு அப்படிங்கிற பாட்டு தான். நான் வந்து என்னோட கெரியரினுடைய உச்சத்துல இருந்து அதெல்லாம் விட்டுட்டு, நீ கேரவன் உச்சத்துல தானயா நின்னுட்டு இருந்தீங்க. அதாவது நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வெளியே வந்துட்டீங்க. நம்மளை எதிர்க்கிறவங்க பேரை மட்டும் பந்தாவா, டிவிகேவா, டிஎம்கேவான்னு சொன்னா பத்தாது. அதை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்கணும். அங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு கொஞ்ச நாச்சும் இருக்கா? இவர் செய்யறது ஒரு டர்ட்டி பாலிட்டிகல்ஸ். யாரையோ பார்த்து பயந்து இவர் வந்து இங்க நின்னு இன்னைக்கு அப்படியே ஸ்கிரிப்ட பார்த்து பயங்கரமா படிச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தைய கூட உங்களுடைய அந்த தொண்டர்கள் விட்டு வைக்கலையே. அவ்வளவு ஆபாசமான போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு சித்தரிச்சிருக்கீங்களே. இதான் டீசென்ட் பாலிட்டிகல்ஸா? எனக்கு அதெல்லாம் புரியல சார். ஆனா இந்த பொதுச் செயலாளர் மட்டும்தான் எங்க மீட்டிங் வந்தாலும் எல்லாரும் சேர் எல்லாம் வச்சிருங்க, மேல மரத்துல இருந்து கீழே இறங்குங்க, கரண்ட் கம்பியில யாரும் ஏறாதப்பா அப்படி. அனைவருக்கும் வணக்கங்க. அடாடாடாடாடா நம்ம வீக்கெண்ட் பொலிட்டீஷியன், ஐயோ பொலிட்டீஷியன்லாம் சொல்லக்கூடாதுங்க, அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் இப்ப நடிகரா பொலிட்டீஷியனா எதுவும் தெரியல. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? இந்த எலி பொரியல சிக்கிறத பார்த்திருப்பீங்க. அணில் கூட ஒரு பொரியல சிக்குமா? அதுவும் இது பெரிய பொறிங்க. மாட்டிருச்சா? நான் மாட்டிக்கினான்னு மாட்டிக்கிறாரு ஒருத்தரு அப்படிங்கிற பாட்டு தான் இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அவருக்கு பின்னாடி அவர் எந்தெந்த பாட்டுக்கெல்லாமோ டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஆனா இந்த பாட்டுக்கு மொத்தமா ஆடுறாரு பாருங்க ஒரு டான்ஸ். அதுவும் இந்த சனிக்கிழமை சைக்கோ, அப்புறம் சனிக்கிழமை அது நிறைய நிறைய சொன்னாங்க. ஆனா சனிக்கிழமை காமெடியன் மாதிரிதான் அவர் ஒவ்வொரு டைம் வந்து பேசி பயங்கரமா மாட்டி பயங்கரமா லாக் ஆயிட்டு இருக்காரு. அது இந்த சனிக்கிழமை விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி தலைவர் எங்க மாட்டினாருன்னு சொல்றேன் பாத்தீங்களா? ஆனா ஊழல் 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 எல்லாம் செய்யவே கூடாதுங்க. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமானவங்க. நான் வந்து என்னோட கெரியரினுடைய உச்சத்துல இருந்து அதெல்லாம் விட்டுட்டு, நீ கேரவன் உச்சத்துல தானேயா நின்னுட்டு இருந்தீங்க. இப்ப எங்கயா கெரியர் உச்சத்துலன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் தலைவரே என்னமோ மாட்டிருக்கீங்களே, என்ன வழக்கது? ஐடி வருமான வரித்துறையில இன்னைக்கு மாட்டிட்டு முழிக்கிறாரு. எப்படி முழிக்கிறாருன்னு பாருங்க. அதாவது எப்படி இந்த விஷயத்த தொடங்குதுன்னா, கோர்ட்ல அதாவது வருமான வரித்துறை சார்ந்த ஒரு கேஸ் வந்து நடிகர் விஜய் மேல ஃபைல் ஆகுது. நான் திரும்ப அடிக்கோட்டு என்று சொல்றேன். ஏன் நடிகர்ன்றத நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்பீச்லயும் சொல்றேன்னா, அவருக்கு நடிக்கிறது அது தொழில். அது அவர் எல்லா இடத்துலயும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த விஷயமா இருக்கு. இதுல ஒரு விஷயம் பாத்துக்கோங்க. அதாவது வருமான வரித்துறை வந்து அவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு விஜய் தரப்பு சொன்ன விஷயம் தான் இதுல மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாவும் இருக்கு. அதுலதான் ஊழலுக்கும் திருவாளர் விஜய் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வெட்ட வெளிச்சமா நம்ம மக்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதாவது வரி ஏய்ப்புக்காக அவர் மேல இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வருது. 1.5 கோடி ரூபாய் அவர் மேல ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. எவ்வளவு கோடி? 1.5 கோடி. அதாவது 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுற அளவுக்கு இவர் வருமானத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். அதாவது கருப்பு பணத்தை எடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். இல்ல இவர் வருமான வரித்துறையை ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாருன்னு நாம சொல்லலீங்க. இத ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுது. அவங்க சொல்லியிருக்காங்க, இத்தனை நாள் எங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை சரியா நடிகர் விஜய் அவர்கள் கட்டல, அது கட்டாம இருந்தனால எங்களையே அவர் ஏமாத்திட்டாரு. அதனால இன்னைக்கு நாங்க 1.5 கோடி ரூபாய் நாங்க ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி, அப்போ நடிகர் விஜய் மேல ஐடி தரப்பு இன்னைக்கு வாதத்தை வைக்கிறாங்க. இதுல என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, இவரு நல்லா நேர்மையா அதான் அப்படியே உழைச்சு பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு நடிகர் தானே. ஏன் சம்பாரிச்ச பணத்துக்கு சரியான வரியை கட்டிட்டு போக வேண்டியதானே. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், ஊழல ஒழிக்கிறதுக்காக வரேன், நான் அப்படி வரேன், நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தொபடின்னு வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, எப்படிதான் இருக்கு பாத்துக்கோங்க. அதாவது செய்யறத சரியா செஞ்சாதானே. எனக்கு ஏதோ இதுல ஒரு டவுட் என்னன்னா, இவர் ஒரு 2 மேடையில இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா மேல இருக்க மோடிஜி அவர்களை வந்து இவர் குறிப்பிட்டு பேசவே இல்லை. ஏதோ எல்லாரும் நம்ம திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருந்தோன்றதுக்காக ஒரு 2 மேடையில மோடிஜி பேரை வேற சொன்னாரு. லாஸ்டா பேசின மேடையில ஓட் ஜோரை பத்தி எல்லாம் பேசினாரு. அதனாலதான் ஜோரா ஐடி டிபார்ட்மெண்ட் இவர் மேல
ஒரு கேஸ போட்டு இப்படி கொக்கில மாட்ட வச்சிருக்கா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019, அதாவது விஜய் தரப்பு என்ன சொல்லியிருக்கணும், இவர் ரொம்ப நல்லவரா இருந்தா, ஏங்க நான் வருமான வரி சரியாதாங்க கட்டுறேன், இவங்க வேணும்னே என் மேல பொய் சொல்றாங்கங்க, இல்லைங்க எனக்கு நான் வந்து ரொம்ப ஊழலே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் ஒரு கட்சியவே தொடங்கி வந்திருக்கேன், நான் ஒரு கட்சி தலைவருங்க, அதனால நான் எல்லாம் சரியா இருக்கேங்கன்னு ஒரு வாதத்தை வச்சிருக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, விஜய் தரப்பு வக்கீல் அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, 2019லயே இந்த கேஸ் போட்டாச்சு, அப்பவே நீங்க தீர்ப்பு கொடுத்திருக்கணும். ஆனா 2022ல இப்ப இந்த தீர்ப்பு, அதாவது இந்த 1.5 கோடி ஃபைன் கட்டுங்கன்னு சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாது, நீங்க தாமதமா தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, அதனால நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல எந்த வகையிலங்க நியாயம்? ஒரு நிமிஷம் பாத்தீங்களா? ஏன் வந்து நாங்க வந்து உங்களை எல்லாம் விமர்சிக்கிறோம், ஒரு முதிர்ச்சியே இல்லாத ஒரு அரசியல்லாம் இருக்கு, உங்களுக்கு புரிதலே இல்லைன்னு ஏன் சொல்றோங்கிறதெல்லாம் புரிஞ்சுதா இப்போ? அதாவது நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வெளியே வந்திருக்கீங்க, ஆனா இதனால பாதிக்கப்படுறது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரசிகர்கள்னு சொல்லக்கூடிய, அப்பவும் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் சரி வேணாம் அணில் குஞ்சுகள் அப்படின்னு கூட நாங்க உங்களை சொல்லல, ஒரு நிதர்சனமா யோசிச்சு பாருங்களேன், இப்போ உங்க தலைவர் செஞ்சிருக்கிறது எந்த வகையில கரெக்ட்? ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், அதை சார்ந்த தோழமை கட்சிகள் ஆகட்டும், எந்த ஒரு பேச்சாளர்கள் போட்டாலும் இல்ல விமர்சகர்கள் விமர்சிச்சாலும் உடனே கீழே கமெண்ட்ல வந்து குதி 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 குதின்னு குதிக்கிறீங்களே அணில் கூட்டங்களே, நீங்க சொல்லுங்க, உங்க தலைவர் இப்படி பேசுறது, உங்க தலைவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? ஐடியே தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லிதான் பாருங்களேன், என்னதான் நடக்கும் அப்படின்னு பாக்கலாம். இதுல ஒரு பரப்புரை மேடைக்கு வரும்போது அவ்வளவு பொய். சார் நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க புதுசாதான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, சரி விடுங்க, அது ஒரு பக்கம், அரசியல்ல என்னன்னு தெரிஞ்சுதா தெரியலன்றது அது வேற விஷயம். ஆனா ஒரு வாரம் கேப் இருக்குல்ல, அதாவது ஒரு மீட்டிங்க்கும் இன்னொரு மீட்டிங்க்கும் சாலிடா 6 நாள் டைம் இருக்குல்ல, 6 நாள் ஸ்கிரிப்ட் பேப்பர் உங்க கையில தானே இருக்கு, அதை கரெக்டா படிச்சுட்டு வர வேண்டியதானே? இல்ல ஸ்கிரிப்ட படிச்சு பார்த்து அட்லீஸ்ட், யோ இதெல்லாம் உண்மையாயா, ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்களே, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு ஏதோ படத்துல வர டயலாக் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறேனே, இதெல்லாம் சரியா இல்லையான்னு ஒரு கரெக்ஷன் பார்க்க வேண்டியதானே? எதை பத்தியுமே தெரியாம யாரோ எழுதி கொடுத்தாங்கன்றதுக்காக அப்படியே வந்து நடிச்சிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு நாள் டைரக்டர் கொடுத்த ஸ்கிரிப்ட கேமரா முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பிஜேபி கொடுத்த ஸ்கிரிப்ட கேரவன்ல ஏறி மக்கள் முன்னாடி லைவா நடிச்சு காமிக்கிறீங்களோ? இல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா அம்புட்டும் போய் அத்தனை விஷயம் அவ்வளோ, எப்படி சார் இப்படி வந்து கொஞ்சம் கூடி எதை பத்தியுமே யோசிக்காம அவ்வளவு பொய் சொல்றீங்க? அதுல முக்கியமா வந்து போய் போய் நாகப்பட்டினத்துல பேசினது என்ன, அங்கேயே நம்ம அண்ணன் சானவாசன் தான் இருக்கிறாரு, எம்எல்ஏ அவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர், அவரு சட்டமன்ற உறுப்பினர், அவரோட தொகுதியில யாராச்சும் போய் முதல்ல வாய்க்குள்ள கை விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே போய் நின்று நீங்க பேசுனீங்களா? அவங்களா புட்டு புட்டு வைக்க மாட்டாங்க. ஆல்ரெடி மதுரையில பேசுறதும் ஃபெயிலியரு, அப்புறம் அரியலூர்ல பேசுனதும் ஃபெயிலியரு, அதுக்கப்புறம் இப்ப நாகப்பட்டினத்தை பேசுனதுலாம் அட்டர் ஃபிளாப்னு முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்களே, நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க, நான் என்னமோ கட்சி தலைவர்கள்னு பெருசா ஒரு பட்டியல் வைக்கிறீங்களே, நாங்க அதான் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்கிறோம். அறிஞர் அண்ணா, பெரியாரு, காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், அம்பேத்கர், இவங்க எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா, இவங்க எல்லாம் சொன்னது என்னன்னு தெரியுமா? இல்ல உங்க கட்சியினுடைய கொள்கை என்ன, அந்த கொள்கைக்கு நீங்க எடுத்திருக்கிற ஸ்டெப் என்ன, நாளைக்கு நீங்க அரசியலுக்கு வந்தா என்ன செய்ய போறீங்க, ஏதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்ணமான ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? இதெல்லாம் எதுவுமே செஞ்சது இல்ல. அதை தாண்டி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க ஒரு நடிகர், அவ்வளவுதான் இல்லையா? அதுவும் எடுத்த எடுப்புல எல்லா படமும் எல்லாம் ஹிட் ஆகல, நீங்களே ஒரு வாரிசு நடிகரா தான் வந்தீங்க, இது எல்லாரும் வைக்கிற ஒரு விஷயம் தான். உங்க அப்பா இல்லைன்னா நீங்க நடிகர் ஆயிருப்பீங்களான்னு தெரியாதா? அப்பா இருந்தே எத்தனையோ படம் ஃபிளாப் ஆகி அப்புறம் கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்துதான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இப்போ இவ்வளோ ஒரு பெரிய உச்சத்துல இருக்கும்போது உங்களை வந்து இவர் வந்து அவங்க அப்பா தயவுலதான் நடிக்க வந்தாருன்னு சொன்னாலே உங்க மனசு கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? ஆனா ஒரு நடிகரா இருந்து உங்களுக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு கட்டமைச்சு நிறைய தலைவர்களுடைய வழிகாட்டுதல சரியா வழி நடத்திட்டு எடுத்துட்டு போனவர் தான்
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் இல்ல அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பல திட்டங்கள் வந்திருக்காது. நான் அடிச்சு சொல்றேங்க, ஓப்பன் சேலஞ்சுங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு, ஜெயலலிதா அம்மையார் வந்தாரு, எல்லாம் ஓகேங்க. ஆனா கலைஞர் அவர்கள் போட்ட திட்டத்துலதான் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி மேல கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அவரு கலைஞர் அவர்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வயசு இருக்கா? என்னமோ சொல்றீங்க, ஓடாம இருந்த திருவாரூர் தேரை யாரு ஓட வச்சதுன்னு சொல்லி மார்தட்டிக்கிறான்னு தெரியும். என்ன மார்தட்டு இருக்கு? உண்மை அதுதானே? ஆமா, ஓடாம இருந்த திருவாரூர் தேரை ஓட வச்சவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாங்கிறத எல்லாருமே சந்தோஷமா சொல்லுவோம். அதை தாண்டி அடுத்த டைலாக் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சிஎம் அவர்கள் தமிழ்நாடுங்கிற தேரை 4 கட்டையை போட்டு ஓட வைக்காம இருக்காரா? எப்படி பாருங்க, கட்டையை எதுக்கு போடுறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேச வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் யோசிக்கிறேன். என்னங்க, இன்னைக்கும் பொருளாதாரத்துல முதன்மை மாநிலம் எது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு இருக்கு. இது நாங்க சொல்லல, நாங்க ஒண்ணும் பில்டப் கொடுக்கல, நாங்களா ஒண்ணும் பேசிக்கல. இது ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய புள்ளியியல் அமைச்சகம்னு ஒன்றியத்துல ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அரசியல்னால என்னன்னு தெரியாது. அவர்ல இந்த அரசியல்ல இத்தனை துறைகள் இருக்கா, ஒன்றியத்துல இத்தனை அமைச்சகம் இருக்கான்னு தெரியுமான்னு தெரியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்டதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்துல 2 இலக்கு, அதாவது 11.19% இடத்தை பிடிச்சு இன்னைக்கு முதன்மை மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நீங்க என்ன சொல்றீங்க? முதலீட்டாளர்களை ஈர்க்க போனாங்களா இல்ல முதலீடு செய்ய போனாங்களா? என்ன ஸ்டைல் அதுவும்? ஏன் சார், நீங்க எல்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க இத்தனை நாள் நடிக்கிறதுக்காக தானே ஃபாரின் போயிட்டு வந்தீங்க. சரி, ஃபாரின் போயிட்டு வந்து நீங்க நடிச்சதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பெருமை வந்து சேர்ந்துருச்சு? என்னமோ அப்பப்ப பில்டப் கொடுக்குறீங்களே, என் உழைப்புனால என் கேரியர் உச்சத்துல, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா நீங்களும் திரும்ப திரும்ப எல்லா மேடையில இதை சொல்றீங்கல்ல. உங்க உழைப்புக்கு யாரு அந்த ஊதியத்தை கொடுத்தா? இங்க இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்களும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தின பணத்துல அந்த காசு சம்பாரிச்ச அந்த காசை வச்சுதான் உங்களுக்கு டிக்கெட் வாங்கி அந்த காசை வச்சுதான் நீங்க இவ்வளவு பெரிய நடிகராகி உச்சத்துல இருக்கீங்க. உச்சங்கிற உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்ததே தமிழ்நாட்டு மக்கள் தான். சும்மாலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, கலைஞர் ஐயாவை பத்தி பேசுனீங்களே, நீங்க நடிச்ச ஆரம்ப கட்டத்துல ஃபிளாப் ஆன மாதிரி அவருக்கு ஃபிளாப் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? சார், தொட்டதெல்லாம் அவருக்கு ஹிட். 1945லயே அவரு ராஜகுமாரி அப்படிங்கிற அந்த படத்துல எழுதின கதை வசனத்துல தொடங்கி அவருடைய நிறைவு வரைக்கும் எழுதுனது எல்லாமே ஹிட். அன்னைக்கு அவரு கிட்டத்தட்ட 5000 10,000 வரைக்கும் சம்பளம் வாங்கினவரு. 1947லயே 47 to 50க்குள்ளேயே கோபாலபுரம் வீட்டையும் வாங்கியிருக்காரு. சொந்த காசுல சொந்தமா கதை எழுதி எல்லாமே ஹிட் ஆகி இவரேதான் கதை எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கதை எழுதி அவருடைய சொந்த பணத்துல கோபாலபுரம் வீட்டையும் அவரு அன்னைக்கே சொந்தமா காரும் வச்சிருந்தாருன்னு சொன்னா, அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லி தள்ளிட்டு தான் என் மக்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும், அதுல வர காசு எனக்கு வேண்டியது இல்ல, அதை தாண்டி நான் ஜெயிச்சு மேல வரணும், மக்களை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக வந்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதையெல்லாம் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே புரியாம எப்படிதான், அதுவும் ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒவ்வொரு டைமும் பரப்புரை போகும்போது எங்களுக்கு தாங்க ரொம்ப கெடுபடியா இருக்கு, எங்களை தாங்க ரொம்ப கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதாவது ஃபர்ஸ்ட் அரசியலுக்குள்ள வரீங்கன்னா ஒரு தெம்பு, தைரியம், ஒரு திராணி இருக்கணும். நம்மளை எதிர்க்கிறவங்க பேரை மட்டும் பந்தாவா, டிவிகேவா, டிஎம்கேவான்னு சொன்னா பத்தாது, அதை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்கணும் ஃபர்ஸ்ட். சும்மா பொய் சொல்லிட்டு இருக்க கூடாது. கேட்டா எங்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும்தான் பரப்புரை கூட்டமே செய்யறதுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆளுங்கட்சி, குறவழிய நறுக்குது. இதே பிஜேபினா இவங்க இப்படி பண்ணிருப்பாங்களா? யாருக்கு சார் பயம்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? RSS பேரணி நடக்கிறேன்னு சொல்லும் போது தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போய் அப்புறம் தான் RSS அந்த பேரணி நடக்கிறதுக்கான அந்த அனுமதியை பெற்றுட்டு வராங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு தில்லா நின்னுச்சு, இங்க மத சார்பு இருக்கக்கூடாது, மதம் சார்ந்து செய்யக்கூடிய செயல்கள், ஏன்னா ஒரு மதம் சார்ந்து இங்க பரப்பக்கூடிய பரப்புரை தேவையில்லை, அது மக்களுக்கு பிளவுவாதத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுக்காக
அதை நிறுத்தணும். ஏன் பிரதமர் அவர்களே இங்க வந்து பிரச்சார கூட்டத்துக்கோ இல்ல பரப்புரைக்கோ எதுக்கு வந்தாலும் நிபந்தனையோட தான் வந்துச்சு. நிபந்தனைன்னா பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா உங்க கட்சியை பார்க்கும்போது அப்படி எல்லாம் தோணுது. என்ன சொல்லுவோம், போலீஸ் அவர்கிட்ட போய் கேட்டாலே சொல்லுவாங்க, இங்க ஒரு கூட்டம் நடக்குதா, இங்க ஒரு மீட்டிங் நடக்குதா, சரிப்பா, பொது சொத்துக்கு சேதம் விலைக்கு விற்க கூடாது, அதே மாதிரி இது பேருந்து போக்குவரத்துக்கு இதுக்கெல்லாம் இடைஞ்சலா நிக்க கூடாது, இந்த ரொம்ப அதிகமா தீ பரவக்கூடிய இந்த பட்டாசு அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த வானவெடிக்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா எல்லாம் பயன்படுத்திடக்கூடாது, இந்த மாதிரி சில சில நிபந்தனைகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஓகே சொல்லி ஒப்புதல் கொடுத்தாதான் அவங்க பெர்மிஷனே கொடுப்பாங்க. அது டிவிகேவா இருந்தாலும் அதுதான் ரூல்ஸ், டிஎம்கேவா இருந்தாலும் அதுதான் ரூல்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆளுங்கட்சி டிஎம்கே தான். நாங்க போய் பரப்புரை கூட்டத்துக்கு கேட்டாலும் எங்களுக்கும் அதே லிஸ்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க ஓகே சொன்னாதான் எங்கனாலையும் ஒரு பரப்புரை மீட்டிங்கே நடத்த முடியும். புதுசா வந்த சனிக்கிழமை புது அரசியல்வாதி அவர்களே தெரிஞ்சுக்கோங்க. இதுல உங்க கட்சிக்கு மட்டும் ஏன் தெரியுமா குடுக்கறதுக்கே பயப்படுறோம்? நீங்க வந்து சொல்றீங்களே குறவழி என்ன சிக்குது, குறவழி என்ன சிக்குது, ஆளுங்கட்சி எங்களை மட்டும் பேசவே விட மாட்டேங்குது. ஏங்க, நீங்க பண்ற எல்லா சேதமும் பொதுமக்கள் சொத்து. ஏன்னா மதுரையில நீங்க ஏதோ மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி மாநாடு பில்டப் கொடுத்தீங்க. அங்க அத்தனை சேர் உடைஞ்சு அப்படியே சில்லு சில்லா போச்சு. அங்க சேர் போட்டவன் வந்து அழுகுறான், ஐயோ என் சேர் எல்லாம் போச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணீங்க, சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் நடத்துறேன்னு 5 நிமிஷம் பேசிட்டு படக்குன்னு போயிட்டீங்க. ஆனா அதுக்கு 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் போலீஸும் சேர்ந்து நின்று அங்க வந்து உங்க ரசிகர்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ண அந்த பொருள் சேதம் அப்படிங்கிறது, கொடி நாட்டினவர், அந்த கொடி கம்ப நட்டிருப்பீங்களா, அந்த கொடி கட்ட அந்த உரிமையாளர் அவரு அழுதாரு, பாதி கொடியே காணங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க வந்தீங்க, திருச்சி மரக்கடை ஏரியாவுக்கு வந்தீங்க. அந்த மரக்கடை ஏரியால என்ன நடந்துச்சு, அது ஒரு சாதா அந்த மரக்கடை அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு பேர் எதனாலன்னா அங்க மர தொழில் வந்து அதிகமா செய்வாங்க. அங்க பெருசா பாஷான அப்படியே உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மாதிரி பயங்கர பணக்காரங்க எல்லாம் அங்க கடை வைக்கலீங்க. சாதாரண ஒரு டெய்லியும் வேலைக்கு போகக்கூடியவங்க அவங்க டெய்லி வேலையை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்னதா பிளாட்ஃபார்ம் இடத்துல அங்க அப்படிதான் கடை பல வருஷங்களா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து அப்படி அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா போலீஸ் வந்து பெட்ரோல் வண்டி போய்கிட்டு வந்துட்டு இருக்கோம், எங்க திருட்டு இருக்காது, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லாதான் இருந்துச்சு தன்னால். அன்னைக்கு நீங்க அங்க மீட்டிங்க போட்டீங்க, உங்களுடைய ரசிகர் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த தற்குறி கூட்டம் எல்லாம் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த தற்குறின்ற பேர் வாங்குறதுக்காக தான் தமிழ்நாடு இவ்வளவு போராடி வந்துச்சு. இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொன்னா அந்த கூட்டத்தில் இருக்க எத்தனையோ பேர் நல்லா படிச்ச இளைஞர்களா இருந்திருப்பீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நடிகருக்காக இத்தனை நீங்க செய்றீங்க, ஆனா அவங்களை கஷ்டப்பட்டு படிச்சு இத்தனை ஆளாக்கி நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு போகணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி உங்க அம்மா அப்பால இருந்து இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி தலைவர்கள் வரைக்கும் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் வரைக்கும் எவ்வளவு விஷயத்த கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்திருப்பாங்க. உங்க பேருக்கு பின்னாடி போட்டிருக்கிற அந்த டிகிரி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த திராவிட இயக்கங்கள் போராடி உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. ஆனா இப்படி எல்லாம் ஒரு டிகிரியை வாங்கி இத்தனவுக்கு இருந்து ஒரு நடிகர் சொன்னாரு அவரை பார்க்க போகிறேன்ற பேர்ல கேட்டா தலைவர்னு நீங்க சொல்லிட்டு தற்குறிங்கிற பேரை வாங்கும் போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மன வருத்தமாவும் இருக்கு. உண்மையா இதை நான் பதிவு செஞ்சுக்க, இதனால எவ்வளவு கமெண்ட் வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை. ஆனா ஒரு சகோதரியா நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப அந்த மரக்கடை விஷயத்துக்கு வருவோம். அங்க இருக்கக்கூடிய உரிமையாளர்கள்லாம் ரொம்ப கதறாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி போராட்டம் வந்து நடத்தினாங்க. ஏன்னா காவல்துறை கிட்ட இந்த திருச்சி காவல் நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஜய் ஏதோ பரப்புரை கூட்டம் நடத்தினாரு, அங்க நாங்க வச்சிருந்த எங்களுடைய மர பெஞ்சு, எங்களோட வேலைக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு வச்சிருந்த மர பொருட்கள் எல்லாம் காணோம், ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்க ஒரு முதியவர் எல்லாம் அழுதுட்டாரு. அந்த அளவுக்கா நீங்க வந்து ஒரு செயல் இழந்து போவீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அறிவுங்கிறது எதுக்கு இருக்குன்னு கூட தெரியாமையா ஒரு நடிகரை பார்த்து, அதுவும் ஒரு பவுடருக்காக தான் இத்தனை ஒரு இன்ஃபேக்ட் பவுடருக்காக தான் இத்தனை ஒரு வெறியா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கணும். அதை தாண்டி அரியலூர்ல மீட்டிங் நடக்கும்போது என்ன சார் பண்ணீங்க, இல்ல என்ன பண்ணீங்க? ஒரு ஸ்கூல் கட்டடம், அந்த கட்டடத்துல இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை, அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் வகுப்பறை எல்லாத்தையும் அவ்வளவு சேதம் பண்ணி வச்சிருக்கீங்களே. கல்வி சாலைங்கிறது எவ்வளவு அவசியம். ஏன் இப்ப நான் கேட்கிறேன், தயவு செஞ்சு தவறா நினைச்சிடக்கூடாது, அங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு கொஞ்ச நாச்சும் இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இவ்வளவு பேசுறீங்களா அங்க நின்னு, இங்க என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கா, ஸ்கூல்ஸ் நல்லா இருக்கா, இங்க ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா, இங்க பேருந்து வருதா, இங்க வந்து நில
அதாவது மீன் அரிப்பு, நில அரிப்பு என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி வாய் தவறி வரும். அதெல்லாம் நாங்க தவறு சொல்லல. ஆனா அப்படியெல்லாம் பேசக்கூடிய நீங்க, ஏங்க ஒரு ஸ்கூலு உங்களுடைய தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ரசிகர்கள் போட்டு உடைக்கிறாங்க, அதை சேதப்படுத்தியிருக்காங்க. அதற்கு இதுவரைக்கும் என்ன பதில் நீங்க குடுத்தீங்க? சரி, அப்படி உண்மையாலுமே தமிழ்நாட்டு மீது அக்கறையினோட தான் நீங்க பேச வர்றீங்க, பரப்புரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, தெரியாம உங்களுடைய தொண்டர்கள் உங்க மேல இருக்கக்கூடிய ஆர்வத்துல ரசிகர்கள்ங்க, தலைவர் மேல இருந்த வெறியில அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அதற்கான பொருள் செல்வக்கெல்லாம் யாரு பொறுப்பெடுத்துக்கணும்? தலைவர் அவர்கள் தானே பொறுப்பெடுத்துக்கணும். அதாவது நம்ம டீசென்ட் பாலிடிக்ஸ் செய்யறவர். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்கேன், இவர் செய்யறது ஒரு டர்ட்டி பாலிட்டிக்கல்ஸ். யாரையோ பார்த்து பயந்து இவர் வந்து இங்க நின்னு இன்னைக்கு அப்படியே ஸ்கிரிப்ட பார்த்து பயங்கரமா படிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு மேல கரண்ட நாங்க கட் பண்ணிட்டோமா? அப்படி எல்லாம் பேசியிருக்கீங்க பாருங்க. கரண்ட கட் பண்ண சொல்லி மனு கொடுத்ததே உங்க ஆளு. ஆனா நாங்க கரண்ட கட் பண்ணிட்டோமா? சார், என்ன சார் உங்க கட்சியில என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து நாளைக்கு தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி நிறுத்திட போறீங்க. எப்படி? அதாவது அது எல்லாத்துக்கு மேல நாகப்பட்டினத்துல நீங்க போய் பேசுனதுதான் சம்பவத்து மேல சம்பவம். இன்னைக்கு ஷானவாஸ் சார் அவருக்கெல்லாம் பெரிய சல்யூட் கொடுக்கணும். உண்மையாலுமே அவர் சொன்ன ஒரு சில விஷயம் அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. விஜய் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. ரெண்டு விஷயத்த மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். நீங்க பேசுனீங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அங்க வந்து எது அதாவது டாக்டர்ஸே இல்லாம நர்சஸ் எல்லாம் வச்சுமே அங்க மகப்பேறு எல்லாம் நடக்குது, டெலிவரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க பேசும்போது அவர் ரொம்ப தெளிவா சொன்ன ஒரு விஷயம். அதாவது இவங்களுக்கு ஏன் இவங்களை தற்கூரின்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? அங்க அவரு சொன்னது, விஜய் பேசினது நாகூர் ஆண்டவர் மருத்துவமனையை பத்தி, அதாவது அந்த மருத்துவமனை பத்தி. ஆனா ஷானவாஸ் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் வெளியிட்ட வீடியோ, அதாவது தாவேகா ரசிகர்கள் தொண்டர்கள் என்னமோ அந்த அணில் கூட்டம் வெளியிட்ட வீடியோ அப்படிங்கிறது நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரணுங்கிறதுக்காக அவரு பேசின அந்த வீடியோவை, எந்த வீடியோவை எதுக்கு வெளியிடணும்ன்ற அந்த அறிவு கூடவா இல்லையா உங்களுக்கு? இப்படி அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்களே. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நாகூர் ஆண்டவர் மருத்துவமனையா அங்க இப்ப இல்லைங்களாங்க. அத வந்து ரெனோவேட் பண்ணி கொடுங்க, அது ரொம்ப பழைய கட்டிடம் ஆயிடுச்சு, அதுக்கு இன்னும் மருத்துவ சேவை அங்க நிறைய போய் சேரணும், அதனால நல்லபடியா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு சானவாஸ் அவர்கள் சட்டப்பேரவையில பேசி அதற்கு தமிழ்நாடு முதல்வர் ஒப்புதல் கொடுத்து அங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பார்வையிட்டு சரின்னு ஓகே பண்ணி இன்னைக்கு 5 கோடி நிதி ஒதுக்கி அதற்கான கட்டட பணிகள் நல்லபடியா அங்க சீரும் சிறப்புமா நடந்துட்டே இருக்கு. அதை தாண்டி இப்ப தற்காலிகமா அங்க இருக்கக்கூடிய மருத்துவ சேவை தடைபடக்கூடாது அப்படின்றதுக்காக யாத்ரீகர்கள் வந்து தங்கக்கூடிய அந்த விடுதியில் இன்னைக்கு மருத்துவ சேவை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சட்டப்பேரவை உறுப்பினர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இப்போ உங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க விஜய் அவர்களே? பிளாப் ஆச்சுன்னா கூடி படத்துல அடுத்த படத்துல நடிச்சு சரி பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இங்க நெஜத்தையே இப்படி மாத்தி மாத்தி சொல்லிருக்கீங்களே, இதுல ஃபில்டர் கூடி போட முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அதை தாண்டி என்னது மெரைன் காலேஜ் இல்ல, மெரைன் இதே இல்ல. ஏங்க எதுக்குங்க? என்ன வேணும்? அதாவது ஒரு தமிழ்நாடு அப்படின்னா இங்க எவ்வளவு ஸ்டேட் இருக்கு, எத்தனை மக்கள் இங்க இருக்கிறாங்க, இதுல எத்தனை மக்கள் மாணவர்கள், அதாவது எத்தனை மக்கள், அதை தாண்டி எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, அந்த மாணவர்களை எந்த பிரிவை சார்ந்து அதிகமா படிக்கிறாங்க, அதுல படிக்கிறதுல எந்த துறையை அவங்க அதிகமா தேர்வு செய்யறாங்க, அதை தேர்வு செய்யும் போது எந்த மாதிரியான கல்லூரிகள் அங்க வரணும், அந்த கல்லூரிகளே இருந்தாலும் அதை தாண்டி பல்கலைக்கழகம் வரும்போது வரக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஒன்றிய அரசு சார்ந்து வருமா, இல்ல மாநில அரசு சார்ந்து வருமா, இல்ல அது ரெண்டும் சேர்ந்து வருமா, இத பத்தி எல்லாம் ஒரு ஆராய்ச்சி தெளிவே இல்லாம நீங்க எப்படி இதை வந்து பேசலாம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அங்க மீன்வள பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மெரைன் காலேஜுக்கான அந்த ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருக்கு. அதை சார்ந்த அதோட அஃபிலிடிட்டி வச்சு நிறைய இடத்துல நம்ம காலேஜ் கூட ஓபன் பண்ணி பண்ணலாம். ஆனா அந்த தேவையை ஒட்டி ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அதை முடிவெடுத்துதான் அதை பண்ண முடியும். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, அங்க ஃபிஷரிங் காலேஜ் இருக்குன்னு சொன்னேன்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து பெருசா அவங்களுக்கு ஆய்வு நடக்கிறதுல தெரியல. அங்க ஐஸ்வர்யாங்கிற ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு சாதாரண மீனவர் குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்ணு 7 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஃபிஷரிங் சயின்ஸ்ல. எதுக்காகனா, எங்க அப்பா ஒரு மீன்பிடி தொழிலாளி. ஆனா இந்த விஷயத்த நான் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். இதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. இந்த மீன்வள பல்கலைக்கழகத்தின் மூலமா தான் இது என்னால படிக்க முடிஞ்சுச்சுன்னு சொல்லி அதே நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஐஸ்வர்யாங்கிற பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அந்த ஒரு பொண்ணுங்கிறது ஒரு உதாரணம். அந்த மாதிரி எத்தனை பேர் அங்க படிச்சுட்டு இருப்பாங்கிறத நீங்க யோசிக்க.
சார் அவர் உங்க ஒரு மீனவர் குடும்பத்தை சார்ந்தவங்க. இந்த மாதிரி எந்த விதமான தெளிவும் இல்லாம, அப்ப அங்க போதுமான அளவுக்கு கடல்சார் அந்த அறிவை பெறுகிற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த கல்வி போய் சேர்ந்துட்டு இருக்குன்னு தானே இங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு. எப்படி என்ன அதுதான் நான் சொல்றேன் பாருங்க, என்னத்தையோ பேசணும், எதையோ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு பிதற்றணும் அப்படின்னு சொல்லி இவ்ளோ பேசுறீங்களே. இப்போ அதாவது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் முன்னையே சொன்னேன் இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் சார் அவர்கள் இன்னைக்கு முதலீடுகளை ஈர்க்க போனாரா, முதலீடுகளை செய்ய போனாரா, அதாவது முதலீடு செய்ய போனார். இப்படி திரும்ப வருது. முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவர் முதலீடுகளை ஈர்க்க போனாரா, இல்ல முதலீடு செய்ய போனாரா? என்ன ஒரு தோரணை, என்ன ஒரு பில்டப். ஏங்க இதெல்லாம் நீங்க சரியா வந்து இன்னும் தெளிவா கேமரா முன்னாடி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நீங்க ஹிட் படத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா இத நிஜத்துல வந்து செய்யும் போது ரீல் தலைவர் தான், ஆனா ரியல் தலைவர் வேறங்கிறது மக்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரிய வேணாமா? இதே மாதிரிதான் ஒரு போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் இருந்தார், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைன்னு அவருக்கு ஒரு வேறு. அவர் இப்படிதான் சொன்னார் 2022 துபாய் போகும்போது, நம்மளுடைய சிஎம் சார் அவர்கள் துபாய் போகும்போது அவர் வந்து முதலீடு செய்ய போனாரா, இல்ல முதலீட்டை ஈர்க்க போனாரா அப்படின்னு கேட்டார். அப்படி ஆனா கேட்டதோட சரி, அந்த மனுஷன் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவே கிடையாது. சும்மா வாய் பேச்சுக்காக வெத்து பேச்சா, அந்த ஆள் பேசுறது எல்லாமே வெத்தாதான் பேசுவாருன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த ஆளுன்னு சொன்னா கூட குறைவா இருக்கும், மரியாதை குறைவா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, அந்த படிப்புக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும்ல. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் பேசுனது வெத்தாவே தான் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும் இவர் பொய் தான் சொல்றாரு அப்படின்னு. அதே ஃபாலோப்ப, ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இங்க இல்ல இல்லையா, ஏன்னா அவரு இப்ப மாநில தலைவரா இங்க இல்ல இல்லையா, அவர் இதை பத்தி எல்லாம் பேச முடியாது இல்லையா, அவருடைய குரலா இப்ப உருவாக்கி இருக்கிற ஒரு புது தலைவர் தான், புது தலைவர் தான் இந்த தலைவர் எல்லாம் இல்ல, இந்த நடிகர். அவரு ஊழல் நடிகர் அப்படின்னு சொல்லாமா, இனிமேல் நாங்க சொல்லட்டுமா, நீங்க ஊழல் நடிகர், நீங்க வந்து கவர்மெண்ட்டையே ஏமாத்தும் நடிகர் அப்படின்னா நாங்க உங்களுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? இல்ல ஐடியே கட்டாத நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாமா? சரி, அது பக்கம் இருக்கட்டும். அவரு சொல்றாரு வந்து இப்போ 2025 இப்ப இவரு சொல்றாரு, சிஎம் சார் அவர்கள் முதலீடு பண்ண போறாரா இல்ல செய்ய போனாரா அப்படின்லாம் கேக்குறீங்களே, இதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அண்ணாமலை அவர்கள் சொல்லி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் அவரே அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கல. இப்ப நீங்க சொல்லி 3 நாள் ஆச்சு, இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆனா நாங்க வச்சிருக்கோம் ஆதாரம். இந்த டைம் ஜெர்மனி, லண்டன் இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 15,000 கோடி வரைக்கும் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறாரு திரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க ஆதாரத்தோட உங்களுக்கு விளக்குறோம்ல. ஏன் சார் இவ்வளவு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை தாண்டி இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம கொண்டாடக்கூடிய அளவுக்கு வெறும் 4 வருஷத்துல இவ்வளவு பெரிய சாதனைகளை தமிழ்நாடு நிகழ்த்தி காமிச்சிருக்குன்னா இதை நீங்க பாராட்டவே வேண்டாம். அதை தாண்டி இங்க எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்ல, ஏதாச்சும் ஒரு சில குறைகள் இருக்கும், அந்த குறைகளை நீங்க எடுத்து சொல்லுங்க, எதை பேசணும்னு சொல்லுங்க. ஏன்னா எங்களுடைய தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு மாண்பு இருக்கு. அதாவது எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாண்பு இருக்கு. எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாச்சும் ஒரு குறைன்னு சொல்லி, ஏதாச்சும் ஒரு தவறுன்னு சொல்லி எதிர்கட்சி ஆகட்டும் சார்பு கட்சியினர் ஆகட்டும் சுத்தி காமிச்சாங்க அப்படின்னா அதற்கான சரியான விளக்கத்தையும் கொடுத்து, உண்மையாலுமே அங்க தவறு நடந்திருந்த பட்சத்தில் அதை சரி செய்யக்கூடிய ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு முதல்வராகத்தான் தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆனா இதெல்லாம் இந்த அணில் கூட்டத்துக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. எல்லாத்த விட எனக்கு ரொம்ப வெக்கி தலை குனிற அளவுக்கு இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னா, வெக்கி தலை குனிகிறதுங்கிறது எங்களுக்கு இல்லைங்க, அது உங்களுக்குதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி பேசுறீங்க? பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்காக தான் நாங்களே முன்னெடுப்பு வைக்கிறோம். அது உங்களுடைய வாதத்துல ஒரு வாதமா வைக்கிறீங்க எல்லா பரப்புரையிலும். பெண்கள் பாதுகாப்பு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? என்னங்க, நீங்க ஒரு மாநாடு இல்ல பொதுக்கூட்டம் நடத்தினா கூட உங்க பக்கத்துல உங்க கட்சிக்காரங்க யாரும் வந்துடக்கூடாதுன்னு கிரீஸ் போடுவீங்க. அங்க வந்து ஒரு தொழிலாளி சேர் போட்டிருப்பான், அந்த சேரை உடைச்சு சில்லா உதிர்த்துற அளவுக்கு வைப்பீங்க. அதை தாண்டி ஒரு மரியாதையா கூட நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க. அங்க பெண்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கா? அவங்க வந்துட்டு போறதுக்கு ஒரு அடிப்படை, அவங்களோட அடிப்படை வசதி, அதாவது அடிப்படை கழிப்பறை வசதி கூட செஞ்சு வச்சிருப்பீங்களா இல்லையான்ற அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இல்ல அதை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து நீங்க பெண்கள் பாதுகாப்பு
பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களே, நீங்க என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்க? இங்க பாருங்க, எங்களுடைய கட்சி கூட்டமும் நடக்குது. நாங்க இங்க ரொம்ப நேர்த்தியா இருந்திருக்கோம். எங்களுடைய தலைவர்களை பாக்குறதுக்கு எந்த குண்டர்களும் தடுத்து எங்களை நிறுத்த கிடையாது. எங்களுடைய கம்பியில கிரீஸ் போட கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய தைரியமா, ரொம்ப தெம்பும் திராணியும் ரொம்ப ஜாஸ்தியா, உண்மையாலுமே சுயமரியாதைன்னா என்ன, அதற்கான ஒரு பெண் சுதந்திரம்னா என்னங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்துல முழுமையாக பெற்று சரியான முறையில பேசக்கூடிய அந்த பெண்களை உங்களோட தொண்டர்கள், அந்த தொண்டர்கள்லாம் சொல்லக்கூடாது. அது அவங்கள நான் தற்குறின்னு சொல்லி அவங்களுடைய படிப்பையும் நான் கேவலப்படுத்தல. அதை தாண்டி தெரிஞ்சும் தெரியாம இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர் கூட்டம் ரொம்ப சமூக வலைத்தளத்துல கேவலப்படுத்துறீங்க, அவங்களை இழிவுபடுத்துறீங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல அவங்கள மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களை அவ்வளவு கேவலப்படுத்துறீங்களே. நீங்கெல்லாம் தான் பெண்களுக்கு வந்து நாளைக்கு நல்லதை செய்ய போறீங்க. உங்க மேடையில ஏறி 2-3 பெண்கள் எல்லாம் வேற பேசுறாங்க. எப்படிங்க நீங்க பேசுறீங்க? எனக்கு புரியல. ஒரு ஒரு அந்த பெண்ணை பத்தி அவ்வளவு மோசமா சித்தரிக்கிறக்கும், அந்த பொண்ணுனுடைய முகத்தை மார்பிங் பண்ற அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னங்க தகுதி இருக்கு? நீங்களே என்ன சார் ஒரு கட்சி தலைவர்னு சொல்லி நான் வேற கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் வேற பெண் பாதுகாப்பை பத்தி பேச போறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இதுல வேற உங்களை நீங்க சொன்னது சரின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசுறாங்க, தமிழிசை மேடம் பேசுறாங்க. தமிழிசை மேடமும் ஒரு பெண் தானே, அப்ப அவங்க யோசிக்க வேணாமா? எப்பா நடிகர் விஜய் அவர்களே, நீங்க ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இதெல்லாம் சரி. அது ஏதோ வேற்று கட்சியினா இருந்தாலும் பேசுறதெல்லாம் பெண்ணுப்பா. அந்த பெண்களை பேசுறதுல உங்க கட்சி தொண்டர்கள் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, அதனால நீ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாப்பான்ல தமிழிசை மேடம் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணிருக்கணும். விஜய் பேசுறது ரொம்ப கரெக்ட், அவர் இன்னுமே நிறைய திமுகவை சாடணும் அப்படின்னு சொல்றதுதான் சரியான ஒரு தலைமையா? இல்ல நான் கேக்குறேன். இதுல எல்லாருமே வராங்க. ஏன்னா அதை தாண்டி பாருங்க, அந்த முப்பெரும் விழால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான ஒரு தொண்டர் அவருடைய மகளை தன் தோல்ல வச்சு அந்த மழையில அந்த பெண், அந்த பாப்பா குட்டி குழந்தைங்க, அந்த பாப்பா அந்த பெண் சிரிச்சு வர்றத அவ்வளோ ஒரு விஷயமா காமிச்சாங்க. சமூக வலைத்தளத்துல அந்த போட்டோ நல்லா பகிரப்பட்டுச்சு. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? யோ, எங்களுடைய தலைவர் அங்க இருக்கிறாருயா, எங்களை இத்தனை நாள் வாழ வச்சு எங்களுக்கான வாழ்க்கையை கொடுத்த ஒரு இயக்கத்துல நாங்க இன்னைக்கு முப்பெரும் விழால இந்த அளவுக்கு சந்தோஷமா வந்து நிக்கிறோம். நான் என் பிள்ளையோடு வந்து நிக்கிறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கான அந்த வாழ்க்கையும் அந்த சுதந்திரத்தையும் அந்த வாய்ப்பையும் அந்த உரிமையும் எங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தையும் கொடுத்த இயக்கம் இதுன்றத பறைசாற்றுற வகையில அந்த தொண்டர் அந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தை அவ்வளவு அழகா சிரிச்சு தலைவருக்கு ஒரு கையை காமிக்கிறாங்க, அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய கூட உங்களுடைய அந்த தொண்டர்கள் விட்டு வைக்கலையே. அவ்வளவு ஆபாசமான போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு சித்தரிச்சிருக்கீங்களே. நீங்க ஒரு பெண் சுதந்திரத்துக்காகவும் பெண்ணினுடைய விடுதலைக்காகவும் பெண் பாதுகாப்புக்காகவும் பேசக்கூடியவரா நீங்களா? ஒரு நிமிஷம் நல்லா யோசிங்க. என்ன சார் அது, அவ்வளவு ஒரு மோசமா ஒரு கேவலமா ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பையன், அதாவது உங்க கட்சியில இருக்க மாதிரிதான் நிறைய வந்து டிஎம்கேவும் ஆதரவா இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்க இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள், ஏன் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் அதுல பயன்பெற்றுட்டு இருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். இதனால எங்களுடைய படிப்புக்கான செலவா இதை நாங்க பயன்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய மாணவ மாணவிகள் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதை சார்ந்து இன்னைக்கு சில காலேஜ் பசங்க எல்லாம் வந்து திமுக மேடை ஏறி பேசுறாங்க. அப்போ சும்மா விளையாட்டா ஒரு பையன் பேசுறான், எங்க மரத்துல ஏறாதீங்க, கம்பத்துல ஏறி நிக்க கூடாது, கீழே இறங்குங்க அப்படின்ற மாதிரி இந்த தாவேக்கு அவனுடைய தொண்டர்களை சொல்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுக்காக அந்த பையனை அவ்வளவு மோசமா கமெண்ட்ல கழுவி ஊத்துறீங்க. என்ன இதெல்லாம் தான் உங்களுடைய நல்ல ஒரு அரசியலா? இதான் டீசன்ட் பாலிட்டிக்கல்ஸா? எனக்கு அதெல்லாம் புரியல சார். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட்சினா என்ன, அரசியல்னா என்ன, நம்ம தலைவர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கணும். அதுவே உங்ககிட்ட கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க என்ன இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு சொன்னாதானே அவங்களுக்கு என்னன்னு புரியும். வேலு நாச்சியார் அவர்கள் உங்களுடைய கொள்கை தலைவர்கள் ஒரு தலைவரா வச்சிருக்கீங்களே, யாரு தெரியுமா சார் வேலு நாச்சியார்?
அந்த வேலு நாச்சியாராக உண்மையாகவுமே ஒவ்வொரு பெண்களையும் உருவாக்கிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஒரு பெண் உங்க முன்னாடி உட்கார்ந்து தைரியமா பேசி தாவேகா தலைவர் அளவுக்கு நீங்க செஞ்ச தப்ப மட்டும் சுட்டி காமிச்சு எந்த விதமான அவதூறு வார்த்தையும் பயன்படுத்தாம நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இது எங்களுடைய கட்சி தலைமை எங்களுக்கு கத்துக் கொடுத்த அந்த மாண்பு, எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த பாங்கு, அதை மீறாம நாங்க பேசுறோம் அப்படின்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட ஒரு கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கும் இல்ல, உங்களை ஃபாலோ பண்ற உங்க தொண்டர்களுக்கும் உங்க ரசிகர்களுக்கும் சுத்தமா இல்லைன்னா என்ன? இப்போ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னமோ கட்சி கூட்டத்துக்கெல்லாம் நாங்க பர்மிஷன் கொடுக்கறது இல்ல, கொடுக்க முடியாதுங்க. ஏன் கொடுக்க முடியாதுன்றது தெளிவா கேளுங்க. நான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் இவ்வளவு கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுதுன்னு. அதுல முதல்ல பொது சொத்தை சூறையாடக்கூடாதுன்னு. நான் என்ன கேட்கிறேன், இனிமேல் ஒரு டைம் நாச்சும் உங்க கட்சி கூட்டத்தையோ இல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய ஆட்களையும் கூட்டிட்டு வந்து உங்க விஜய் அவர்களுடைய வீடு இருக்குல்ல அந்த ஏரியால நடத்துங்க. இல்லைன்னா விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ள கான்ஃபரன்ஸ், நீங்க தான் பல கோடிக்கு அதிபதி தானே சார். இன்னைக்கு பாருங்க, 1.5 கோடி ரூபாய் உங்க மேல வெறும் ஃபைன் மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப எத்தனை வருமானத்தை நீங்க ஈட்டு வச்சிருப்பீங்க. அதனால பெரிய வீடு தான் கண்டிப்பா கட்டியிருப்பீங்க. அதனால உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைங்க. உங்க தொண்டர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, உங்க ரசிகர் கூட்டம் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. உங்க வீட்டுல எந்த பொருளும் சேதாரம் இல்லாம இருக்கான்னு பாருங்க. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் வாழக்கூடிய வீடு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ரோட்லயே ஆகட்டும், அங்க போய் இருக்கிற அந்த லைட்டு கம்பம் ஸ்கூலு இது பொத்து சொத்து எல்லாமே ஒரு ஒரு பாமர மக்களும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு கொடுத்த அந்த பணம் வரி பணத்துல உருவானது. அந்த வரி பணத்தை சேதப்படுத்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பர்மிஷனை ரொம்ப மறுக்கிறாங்க. அதை தாண்டி நீங்க தான் கரண்ட் கம்பத்துக்கு மேல ஏறி உட்காந்துக்குவீங்க, அதுக்கு மேல ஒரு இது மேல ஏறி உட்காந்துக்குவீங்க, மரத்து மேல ஏறி உட்காந்துக்குவீங்க. இப்படி எல்லாம் ஏறி உட்கார்ந்தா என்ன சார்? நீங்களே உங்க அறிக்கையில கொடுக்கல, நீங்க வர்றவங்க யாருமே இந்த கம்பு கோடாலி இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் கட்சி கூட்டம் எந்த ஒரு கட்சியிலும் சொல்ல மாட்டாங்க அறிக்கை கொடுக்கும்போது. ஆனா நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு தெளிவு கொடுங்க. ஒரு கட்சினா இப்படிதான்ப்பா இருக்கணும், நம்ம இவ்வளவு கட்டுக்கோப்பா நடந்துக்கணும், இந்த அளவுக்கு நம்ம பேசணும் பண்ணணும்னு ஒரு சாதாரண தொண்டர்ல இருந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் யாரு தவறு செய்தாலும் எங்களுடைய தலைவர் கேட்பார். எங்க தலைவர் எங்களுக்கு அறிவுரை சொல்லுவாரு. அடுத்த நாள் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் அறிக்கையை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் அதையெல்லாம் நின்று கேட்டு அதை உடனடியா சரி பண்ணுவாங்க. இந்த அளவுக்கான கட்டுக்கோப்பை கட்டமைப்பை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இத பார்த்துனாலும், ஏன்னா நீங்க டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டிஎம்கே அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களான்னு பாருங்க. நாங்க இருக்கிறது உச்சத்துல, நீங்க இன்னும் ஸ்டார்டே ஆகல. இது உங்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்லல சார். முதல் அதுல இருந்து மேல வாங்க, அதுக்கப்புறம் எங்களோட சமமா உட்கார முடியுமான்னுலாம் பாக்கலாம். எடுத்தோன்னா அப்படியே இங்க உட்கார்ந்து அப்படியே இப்படி பேசி அப்படியே அப்படி அப்ளாஸ் வாங்கி கைதட்டல் பண்றதுக்கு இங்க பின்னாடி பேக்கப்ல ப்ரொடக்ஷன் டீம் இருக்குன்னு நினைச்சீங்களா? எடிட்டிங் பண்றதுக்கு, அத ஓட்டுறதுக்கு, பின்னாடி சாங் ட்ரோல் எல்லாம் போடுறதுக்கு. இது லைவுங்க, மிஸ் ஆச்சு லைஃபே போயிடும், அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால இதெல்லாம் ரொம்ப தெளிவா யோசிச்சு பண்ணுங்க. இனி அடுத்தது வேற உங்களுடைய பொதுச் செயலாளர், எல்லா இடத்துலயும் பொதுச் செயலாளர்னா ஒரு மரியாதை இருக்கும். ஆனா இந்த பொதுச் செயலாளர் மட்டும்தான் எங்க மீட்டிங்க்கு வந்தாலும் எல்லாரும் சேர் எல்லாம் வச்சிருங்க, மேல மரத்துல இருந்து கீழே இறங்குங்க, கரண்ட் கம்பியில யாரும் ஏறாதப்பா அப்படின்னு எல்லாம் நின்று அறிக்கை கொடுக்குறாரு இந்த பொதுச் செயலாளர் அவர்கள். அடுத்தது நீங்க எங்கேயோ மீட்டிங் நடத்த போறீங்களாமே, எங்கேயோ நாமக்கல் இல்லைன்னா கரூர் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பாத்துங்க, நான் வடக்கத்தோட இருக்கணும். அதுவும் நாமக்கல், அடுத்தது கரூர், எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நீங்க ஏதோ பில்டப் கொடுக்குறோம், பயங்கரமா ஏதாச்சும் செய்யறோம் அப்படின்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா உண்மையா இருக்கிறவங்க எல்லாருமே அங்க திமுகவினுடைய தொண்டர்கள் அடிமட்டத்துல இருந்து அங்க இருந்துட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஆல்ரெடி நாகப்பட்டினத்துல பேசி நாக்கு புண்ணாக்கிக்கிட்டீங்க. அடுத்தது இங்கெல்லாம் தெளிவா பேசுங்க. இல்லைன்னா வேற எதுவும் நாங்க சொல்றதுக்கு இல்ல, சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு சரியான பதிலடி கொடுக்க எங்களுடைய தலைமையும் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் ரொம்ப தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். திரும்ப ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். பெண்களை இழிவுபடுத்தி, அதாவது உங்க கட்சிய எதிர்த்து கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய எந்த ஒரு பெண்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் இல்ல சிறு குழந்தைகள், அதை தாண்டி இளைஞர்களை திருப்பி இழிவுபடுத்துறத நிறுத்திட்டு முடிஞ்சா உங்க கட்சி கொள்கையை சொல்லி அதன் மூலமாக எதிர்கொள்ளுங்க, பார்க்கலாம். அது வரைக்கும் இப்ப ஓவரால் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும். எங்க அண்ணன் விஜய் அவர்கள்
நடத்தின இந்த கூட்டங்களுக்கு அப்படின்னா இது ஹிட்டா ஃபிளாப்பா அப்படின்னா ஃபிளாப் தாங்கண்ணே. முடிஞ்சா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமுங்கண்ணே. இது சரிப்பட்டு வராதுங்கண்ணே. பார்த்து சரியான அரசியல் பண்ணுங்கண்ணே. அதான் உங்களுக்கும் நல்லதுங்க, எங்களுக்கும் நல்லதுங்க. நன்றிங்க, வணக்கம். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?